ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க மேக்கப் லுக் பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பான்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி மாய்ஸ் பண்ணிக்கிறோம். எப்பவுமே வந்து எது போட்டாலும் உங்கள் நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. கொஞ்சம் இதுவாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெனேயோட ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். இது சூப்பரான ப்ரைமர். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது, மேக்கப் ரொம்ப நேரம் தாங்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இது வந்து ரெனேயோட கம்பெனி, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. நம்மளுக்கு எங்கே வந்து எனக்கு அவ்வளோவா பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்காது. பிம்பிள்ஸ் எங்கன்னா பல்லம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்க, போட்டு அப்படியே இப்படி விட்டு தேய்க்காது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்சைடோட கம்பெனிக்கு கன்சீலர் பேலட் தான் இது. இன்சைட்டோட இந்த கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கன்சீலர் கூட அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறதில்ல. கன்சீலர் அவ்வளோவா எனக்கு தேவைப்படுறதில்ல. இந்த அண்டர் ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இங்கே 2 இடத்துல அவ்வளோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல ஒரு பியூட்டி பிளெண்டரை வந்து நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்மி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக. கொஞ்சமாக உங்கள் இது ஹேண்டில் போட்டுக்கோங்க. இது வந்து பில்டபிள் கவரேஜ் தான். இது வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகுது இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன். மற்ற ஃபவுண்டேஷன் மாதிரி இல்லாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. அது எவ்வளோ சீக்கிரமாக பிளெண்ட் ஆகுது. கழுத்துக்கு போட மறக்கவே கூடாது, இல்லைன்னா கழுத்தும் ஃபேஸும் வந்து வேறு மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பேக்ட் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டால்கம் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த பவுடரை வேணாலும் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறது ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் தான்.
இது கூட நல்லா இருக்குது. நல்லா செட் பண்ணிக்கலாம் காம்பேக்ட் போடுறது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மார்ஸோட ஐப்ரோ பேலட். இது சூப்பராக ஒர்க் ஆகுது. எப்போவுமே நீங்கள் ஐப்ரோஸ் இது பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும். எப்பவுமே வந்து சென்டர்லேருந்து நம்ம எங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஐஷேடோ வச்சுருக்கேன். இப்போது ஐஷேடோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் க்ரியேட் பண்ண போகிறதுக்கு. கொஞ்சமாக லைட்டாக கிளிட்டர் சேர்த்துக்கிறேன். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் நான். பரவாயில்ல. இது லிப் பாம். இது லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அப்புறமா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி வாசனை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். இது மைக்லாம் ஆப்பில் இருந்து வாங்கினது. மஸ்காரா போட்டாச்சு. இப்போ நான் ஐலைனருக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா மேபிளின் நியூயார்க்கோட ஐலைனர். ப்ளஷ்ஷுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ் தான். ஸ்விஸ் பியூட்டியோடது. கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ளாஸியாக தெரியும். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். பிரைட் ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஹேர் டூ எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபைனல் லுக். ஹேர் டூ பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஹேர் டூ பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இப்போ வந்து குங்குமம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த லுக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.